மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் உங்க வாழ்க்கையின் சரித்திரத்தை தேவனுடைய வார்த்தை மாற்றி போடும். பிரச்சனைகள்லாம் மாறும், இருள் நீங்கும், நீ வெளிச்சமா இருப்பா. உன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறபடினால் பிசாசு உங்கள்கிட்ட வர முடியாது, எந்த சோதனைகள் உங்களுக்குள்ளே வராது. நீங்க கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பீர்கள். சந்தோஷமா இருக்கவங்க ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கவங்க ஆமென் சொல்லுங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எரேமியாக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, ஆண்டோட வார்த்தை என்ன செய்யணுமா? புசிக்க வேண்டுமா. உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன்னா அந்த வார்த்தை அப்படியே எடுத்துக்கணும், வாயில் அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஆண்டோட வார்த்தை அப்படியே உங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது உங்களை என்ன பண்ணும்? மகிழ்ச்சியாக்கும், உங்கள் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும். So eat the word of God and you will become and you will get the joy and rejoice. First thing நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டோட வார்த்தை என்ன செய்யணுமா? உட்கொள்ளணுமா. சீட் ஆண்டவர் சொல்கிறா, நீ சாப்பிடு. அந்த ஹங்க்ரி என்ன வரும், அது உன்கிட்ட இல்லாமல் போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் பசி ஹங்க்ரினா பசி இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பசி கொடுத்துருக்காரு. நிறைய பசிச்சா தான் சாப்பிட முடியும். ஆனால் நிறைய பேர்த்துக்கு இந்த பசி இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு ஆங்கிரி இருக்கும். பசி இருந்துச்சுன்னா ஒரு ஆங்கிரி இருக்கும். அவர் கணவருக்கு ஏதாவது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஏதாவது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா சல்லுன்னு விழுவார். ஏதோ ஒரு வகையில் ஒரு பசியில் இருப்பார். ஏதோ ஒரு பாசி இல்லாமல் இருக்கலாம், இல்லாது குடும்பத்தில் பிரச்சனை ஏதாவது இருக்கலாம். ஏதோ ஒரு ஹங்க்ரி இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆங்கிரி இருக்கும், பயங்கரமான கோபம் இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவனோட வார்த்தையை புசிச்சா உங்களுக்குள்ள கோபமும் உண்டு வராதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டோட வார்த்தையை மாத்திரம் நீங்கள் புசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன தான் வரும்? சந்தோஷம் வரும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்துவுக்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அதோட ஸ்ட்ரென்த்து என்னென்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கா தான் ஸ்ட்ரென்த்து. நீங்கள் கவலையாக இருக்காதனால ஸ்ட்ரென்த்து கிடையாது. கவலையாக இருந்தால் சுகர்னு கொஞ்சம் கூடிடும், ஆட்டோமேட்டிக்காக கூடிடும். நீங்கள் மாத்திரை எடுக்கிறீங்களோ இல்லையோ, சுகர் ஆட்டோமேட்டிக்காக கூடிடும் எப்போ? கவலைப்பட்டா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கி ஆண்டவராகிய தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிற பசியை கர்த்தர் ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஸோ பிரியமான தேவ ஜனமே, இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிடைக்கணும். ஆண்டோட வார்த்தை புரியுதோ புரியலையோ, நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அந்த வார்த்தையிலே தம்முடைய வல்லமை வைத்திருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். நெகேமியா சொல்கிறான், ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பெலனே என்னன்னா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறதா. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை வச்சு ஜபிக்கிறப்ப, அதை சொல்லி ஜபிக்கிறப்ப அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதமே நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம பார்த்தோம் என்ன வசனம் பார்த்தோன்னா, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். இப்படி நம்ம சொல்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும். மரணம் ஜீவனும் தாமின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விரும்புகிறீர்கள், அதற்கு கனியை புசிப்பார்கள். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, கிதியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு நன்மையான ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். இந்த மீதியானர்கள் என்ன பிசாசு போல அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹார்வெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ஒன்றும் செய்ய மாட்டான். ஹார்வெஸ்ட் வந்துடுறப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, அப்படியே போய் அந்த நிலத்தில் விளைஞ்சிருக்கிற கோதுமை மணிகளெல்லாம் அப்படி எடுத்துகிட்டு ஒட்டகங்களில் பவுஞ்சா அப்படியே அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவங்க ஒரு வருஷம் கஷ்டப்பட்டது, இவங்க ஒரு வருஷம் பாடுபட்டது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான், பிசாசு எடுத்துகிட்டு போயிடுவான். இது பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் பணம் சேர்த்து வைப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்பீங்க, திடீர்னு ஒரு வியாதி வரும், அவ்வளோ பணம் ஓடி போயிடும். அன்றைக்கி கோதுமை போச்சு, இன்றைக்கி என்ன பண்ணுச்சுன்னா பணம் போயிடுச்சு. அடுத்தது என்ன போச்சு,
நிம்மதி போச்சு, அதுக்கப்புறம் என்ன போச்சு, சந்தோஷம் போச்சு, அதுக்கப்புறம் என்ன போச்சு, ஆண்டரை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவீங்க. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே இருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை வேலி எடுத்து பாதுகாப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டோட வசனம் சொல்கிறது, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகள் சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆகவே எப்பப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட வரீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு நன்மை தான் செய்வார ஒழிய எப்பப்பெல்லாம் இல்லை, எப்பவுமே ஆண்டவர் உங்களோட கூட இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, கிதியோன் என்ன பண்ணுறான்னா, கோதுமை மணி அடிச்சிட்டு இருக்கான். எப்போ அடிக்கிறான்னா, ராத்திரி வேளையில் ஒரு குகையில் அந்த த்ரெஷிங் நடக்குது. ரெஃபர்ஸ் ஸ்டடி ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். அதை எதை குறிக்கிறான், தேவனோட வார்த்தையை குறிக்கிறது. ஆகவே ஏனென்று சொன்னால் அந்த த்ரெஷிங்கில் என்ன வருதுன்னா, கோதுமை வருது. கோதுமை எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, அப்பத்துக்கு, அதாவது பிரெட், த பிரெட் ஆஃப் லைஃப். ஆகவே இதை எப்போ செய்கிறான்னா, தனிமையில் எங்கே செய்கிறான்னா, சீக்ரெட் ஹார்வெஸ்ட், அதுக்கப்புறம் சீக்ரெட் த்ரெஷிங், அதுக்கப்புறம் சீக்ரெட் ஈட்டிங், சீக்ரெட் ரீப்பிங், எல்லாமே சீக்ரெட். இந்த சீக்ரெட்டில் அவன் செய்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன செய்வார்களாம், அவர்களால் மீதியானவர்களை எடுக்க முடியல. பட் ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, நீங்கள் இயேசுவின் வார்த்தை பட்டயமாக இருக்கிறது, அந்த பட்டயத்தை கையில் ஏந்து கொண்டு இயேசு நாமத்தில் நிற்கும்பொழுது பிசாசு உங்கள்கிட்ட வர முடியாது. வசனத்தை கையில் எடுத்துக்கொண்டு நிற்கும்பொழுது எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு ஆதிக்கங்களும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது பார்த்தீங்கன்னா, கோலியத்தை பார்த்தா அவனுக்கு பயங்கரமான ஒரு வெற்றி இருக்கும். ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிறது யாருன்னா, பரிசுத்த ஆவியானவர். அவர் அவங்களுக்குள்ள இருக்கிறபடி, அவனோட வார்த்தை இருக்கிறபடினால் சொல்றான், சேனைகளின் இராணுவத்தின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த தைரியம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். நீங்க கோழை போல இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், the Bible says என்ன சொல்றதுன்னா, stand in the word of God. நீங்க என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தையில நில்லுங்க. பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் சொல்ற, I am the bread of the life. அந்த வார்த்தை அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறது, லைஃப். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் என்ன கிடைக்கிறதுனா, ஜீவன் கிடைக்கிறது. இன்னைக்கு இவ்வளோ பேர் எப்படி வரீங்கன்னா, எப்படி வரீங்க, கர்த்தரோட ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்ததன் பிறகு நீங்கள் ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்கிறீங்க. நீங்கள் எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீங்களோ அப்பயே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துடுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது கர்த்தர் உங்களை என்ன செய்வார்னா, ஜெபம் பண்ண தூண்டுவார். ஆமென். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஆலயத்தில் கலந்து கொள்ள தூண்டுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, வசனத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஸோ த வாட்டர் இஸ் அ ஃபவுண்டன். ஆண்டோட ஆவியானவர் உங்களுக்குள்ளே நதியை போல ஆண்டவர் புறப்பட்டு வர ஆரம்பிப்பார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி என்று சொன்னால், நம்ம எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து சபையில் சேர்ந்துறது அதோட முடிஞ்சு போச்சு. அதோட முடியல, அதுக்கு மேலே இருக்கு. என்னன்னா, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு என்னை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்கள் செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு இல்லை, எனக்குள்ள கர்த்தர் தம்முடைய வல்லமை கர்த்தர் வைச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, ஹல்லேலூயா, எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு. ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் சர்ச்சில் போய் உட்காரோம், பாடுறோம், நிற்கிறோம், எந்திரிக்கிறோம், அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்துடுறோம். திருப்பி அதே வாரம் அடுத்த வாரம் போகிறோம், வரோம், நிற்கிறோம், அதுக்கப்புறம் திருப்பி வந்துடுறோம். ஆனால் ஆண்டோட பிள்ளைகளாக, ஆவிக்குரிய பிள்ளைகளால் இருக்கும்பொழுது உங்களால் சும்மா இருக்க முடியாது. சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். உங்கள் வாயை எப்படி திருப்தியாக்குறோன்னா, நன்மை. என்ன பண்ணுவீங்க, எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம், எங்கள் வீட்டில் அவருக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை, பெரிய வேலை கிடச்சிருச்சு, எங்கள் மகளுக்கு வேலை கிடச்சிருக்கு, திருமண காரியம் ஒழுங்காக இருக்குது. இந்த மாதிரி நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுப்பார், திருப்தி ஆக்குவார். அப்புறம் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நடக்குமாங்க? அது நடக்குமா? திரும்ப வாழ வயது இருக்க என்ன பண்ணோம், சுருக்கம் விட ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் பேஸ்ட்டை போட்டு இதை போட்டு அதை போட்டு விசிட்டிங்களா, ரொம்ப மோசமாக இருப்பான். அவனுக்கு இங்கேருந்து இப்படி பிடிச்சி இழுத்து இங்கே இப்படி ஒட்டிடுறானுங்க. இப்படி அப்புறம் இழுத்து பிடிச்சி இப்படி ஒட்டிடுறானுங்க. ஆமாம், இந்த சைடில் ஒட்டினா பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் இருக்க சுருக்கம் இருக்கும், இந்த இடத்துல இருக்க சுருக்கம்லாம் இருக்காது. இது ஆர்டிஃபிஷியல். ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படி இல்லையே, சாராளுக்கும் அப்படி இல்லையே. ஆனால் இவனுங்க படம் போடுறானுங்க, சாராள் எப்படி இருந்தான், கிளவி மாதிரி இருந்தான். ஆனால் பார்வன் பார்த்தா இவ்வளோ மாதிரி அழகு யாருமே இல்லைடா. பிரபுக்கள்லாம் பார்த்து சொல்கிறான், 65 வயசாக பாடுறான், இவ்வளோ மாதிரி அழகு யாருமே இல்லை. ஆனால் அந்த சரீரத்திலையும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை கர்த்தர் கொடுப்பார். நம்புறீங்களா? ஆமாம், ஹல்லேலூயா. ஒரு ஃபோட்டோ எங்கள் அக்கா அனுப்பிச்சிருந்தாங்க, அதை நான் ஸ்டேட்டஸில் போட்டேன்.
தேசத்தில் அப்புறம் உங்கள் இளமைக்கு ரகசியம் என்ன? நான் சொன்னேன் இது 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஆனால் இப்போ அப்படி தானே இருக்கீங்க அப்படின்னாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, ஆண்டோட வார்த்தை தான் அப்படின்னு. ஆண்டோட வார்த்தையை சொல்லுங்கள், சொல்லி பாருங்கள், உங்கள் முகம் பிரகாசிக்கும். ஆமென். என்ன ஆகும்? 6ஆம் அதிகாரம் 25, 26 சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணி என்மேல் ஆண்டவர் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரசன்னமாக்கி என்மேல் சமாதானத்தை. ஆமாம், இந்த வார்த்தைகள்லாம் சொல்ல சரீரத்துக்கும் ஒர்க் பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டு பார்த்தீங்கன்னா அப்போ ஆபிரகாம் சாராலும் இந்த மாதிரி மேக்கப் இப்போலாம் போட்டாங்களா? அவங்களாம் இந்த இப்படிலாம் சுருக்கெல்லாம் போகிறதுக்கு இப்படிலாம் இழுத்து போட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. அவங்க நேச்சுரலாகவே இருந்தாங்க. இந்த ஆசீர்வாதம் எங்கே வருதுன்னா, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது உங்கள் முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். வசனம் சொல்லுகிறது, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வரைக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். என்ன தேசமா? நல்ல தேசம். ஆண்டவர் உங்களுக்கு நல்லது தான் எப்பவும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு ஒழிய தீமையானதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கல. என்ன கொடுக்குறாருன்னா நல்ல தேசம். ஆமாம், நல்ல வீடு சொல்லுங்களேன். ஆமாம், ஹல்லேலூயா. நல்ல காரு சொல்லுங்களேன், நல்ல பைக்கு சொல்லுங்களேன். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆட்கள் எப்படி கொடுப்பாருன்னா நல்ல தேசத்தை பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஆமா, அவர் சொல்றாரு என்னன்னா, சும்மா ஒரு மரம் ஒரு பிளான்ட் இருக்காது. அது என்ன இருக்கும்? பள்ளத்தாக்கு இருக்கும், அதுல மலைகள் இருக்கும், அதுக்கப்புறம் ஆறுகள் இருக்கும், அதுக்கப்புறம் ஊற்றுகள் இருக்கும், அதுக்கப்புறம் ஏரிகள் இருக்கும். அப்ப எவ்வளவு சூப்பரா இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். இந்த அத்தனை ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தரப்போகிறார். அடுத்த வசனம் எடுத்து வாசிக்கலாம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். ஆமென். அது தேனும் உள்ள தேசம். ஆம்பரம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாத தேசமும். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆண்டவர் சொல்றாரு, நீ போற தேசம் நல்ல தேசம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறனா த பெஸ்ட். எல்லாம் ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் த பெஸ்டா தான் கர்த்தர் கொடுப்பார். ஆமா, ஆடு தள்ளுபடி மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணி விட்டுற மாட்டார். அதனால் பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு இன்றைக்கும் ஜீவனை கர்த்தர் கொடுத்துருக்கிறதுனா எதுனா அவருடைய கிருபை. அந்த கிருபை நீங்கள் சம்பாதிக்கல, அவராக கொடுத்தது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்குமே உதவலைன்னா ஆண்டவருடைய கிருபை மேலே கிருபை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். கிருபை எப்படி வரும்னா, ஒரு இடத்துல மாத்திரம் கிருபை இருக்காது, உங்களுக்கு கிருபை வந்து கொண்டே இருக்கும். அலை வந்துட்டு நின்றுதா இல்லை, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? திருப்பி ஒரு அலை வருது இல்லை. இப்படி அலை எப்படி வருதோ அப்படி தான் கிருபையும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஆமென். ஹல்லேலூயா. அலை எப்படி நிற்காதோ அதே போல் கிருபையும் உங்கள் வாழ்க்கையில் நிற்காது. கிருபை வந்து கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் ஆண்டோட வார்த்தையின் மேலே நீங்கள் பிரியமாக இருக்கிறபடினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்கிறது, அது நல்ல தேசம். பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைக்கிறார். நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாருன்னா, இந்த இடத்துல பார்க்குறோம் அயன் இருக்குது, அதாவது இரும்பு இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா காப்பர் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது அந்த நாட்களில். இதெல்லாம் தேசத்தில் அயன் இருக்குது, காப்பர் இருக்குது, அதுக்கப்புறம் கோல்டு இருக்குது. எல்லாமே இந்த தேசத்தில் ஆண்டவர் வச்சுருக்காரு. போன வாரம் நம்ம அங்கே ஆகாரை பற்றி படித்தோம். இப்போ இஸ்ரவேல் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்திருக்கார் அதை பார்க்க போகிறோம். இவ்வளவு ஆசீர்வாதம் உள்ள தேசத்தை யார் கொடுத்தாருன்னா இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஆண்டவர். இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நல்ல தேசத்தை கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதில் அத்தி மரம் இருந்தது. அத்தி மரம்னா என்னங்க? அத்தி மரத்தில் என்ன இருக்கும்? ஒரு பக்கத்து பார்த்தா புளிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பக்கத்து பார்த்தா தோக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு சுவையுள்ளதான் கர்த்தர் கொடுத்துக்கிறது மாத்திரம் இல்லை, அது பார்த்தீங்கன்னா பல விதமான டேஸ்ட் அதுக்குள்ளே இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற பழங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் பொமகிரானட், அதுக்கப்புறம் மாதுளம் செடி. மாதுளம் பழம் பார்த்தீங்கன்னா ஒரே சீடாக இருக்கும். ஆமாம், அப்படி உடச்சி போட்டிங்கன்னா சீடாக இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஆனால் அதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் எல்லாம் அதில் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் வச்சிருக்கார் பாருங்கள். இயற்கையாக கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார்.
ஃபிக் ட்ரீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொமிக்ரானட், இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மருத்துவ குணங்கள் நிறைந்தது. நாங்கள் இஸ்ரேல் போகும் பொழுது மரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் அப்படியே ஆரஞ்சு அப்படியே சோப்பாக அப்படியே இருக்குது. அப்படிப்பட்ட தேசத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுவார். நீங்கள் எப்படி இருக்கணுமா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா, நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணணுமா, சாப்பிடணுமா. நம்ம இப்போ சாப்பிட்றதுலாம் என்ன தெரியுமா, பீஸா சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் ஷவர்மா சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் பார்பிக்யூ சாப்பிட்றோம். இதெல்லாம் மாறி போயிடுச்சு பார்த்தீங்களா. முன்னாடிலாம் அப்படி இருந்துச்சு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர்மா வச்சுட்டு ஒரு கோகை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் சிக்கனை வாங்கிட்டு, ஒரு பார்பிக்யூ சிக்கனை வாங்கிட்டு ஒரு கோகை குடிச்சிட்டு முடிச்சுட்டு போயிடறான். அவ்வளோதான் முடிச்சு சாப்பாடு. ஆனால் நம்ம காலத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்டரோட மீட்டிங் நடக்குது, என் பாஸ்டரோட மீட்டிங் நடக்குது. அப்போ பாஸ்டர் வந்து ட்ரீட் வைக்கிறார். யார், சாம் செலதரை வந்து ட்ரீட் வைக்கிறார். KFC கூட்டு போனார். ஆமாம், அங்கே கூட்டு போனால் சரி சாப்பாடு இட்லி தோசை கொடுப்பாங்கன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு சிக்கனும் உருளைக்கிழங்கும் கொடுத்துட்டாங்க. எனக்கு என்னடா இதுதானா சாப்பாடு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், வெளியே வந்துச்சு வந்தேன். எங்கடா இட்லி கடை விற்கிதான்னு பார்த்தேன். நம்ம பற்றி பார்த்தீங்களா, இட்லி கடைக்கு தான் இன்னும் அந்த இட்லியை தான் தேடுது. அதெல்லாம் நல்லதுங்க. நமக்கெல்லாம் புளிக்கிறதுக்கு ஒரு நாக்கு, ஸ்வீட்டை திங்கிறதுக்கு ஒரு நாக்கு, கசக்கிறதுக்கு ஒரு நாக்கு, அப்படியா கொடுத்துருக்காரு. ஒரே நாக்கில் என்ன பண்ண முடியும், புளிப்பை உணர்ந்து கொள்ள முடியும், ஸ்வீட்டை உணர்ந்து கொள்ள முடியும், அதுக்கப்புறம் எல்லாம் என்னென்ன இருக்கிற கசப்பை உணர்ந்து கொள்ள முடியும், எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரே நாக்கில். எவ்வளோ பெரிய ஆஸ்வாதம் கர்த்தர் வச்சிருக்கார் பாருங்க. எல்லா வகையான சுவையை அறிந்து கொள்வதற்குரிய பக்குவத்தை இந்த பாடி நம்ம பெற்றிருக்கோம். ஊறுகாவை சாப்பிட்டுட்டு சிக்கனை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டும் ஒன்றாக இருக்குது. மட்டன் வேறு விதமாக இருக்கும், சிக்கன் வேறு விதமாக இருக்கும், ஃபிஷ் வேறு விதமாக இருக்கும். அப்படித்தான் கர்த்தர் வெரைட்டிஸை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நம்ம தேவச்சனமா சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, நம்ம 10% தான் நம்ம பிரெயினை வந்து யூஸ் பண்ணுறோம். ஏசாயா 11:2 எடுத்து படிச்சிங்கன்னா அதில் தெரியும். கர்த்தருடைய ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், அப்படி இப்படிலாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கனியை பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12:8-9 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், விசுவாசிக்கும் வரங்கள், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்கள் செய்யும் சக்தி, ஆவிகளை பகுத்தறியும் வரங்கள். 10% அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் தமது ஆவியை அனுப்பும் பொழுது 9 வகையான கனியையும் கர்த்தர் கொடுக்குறார். அன்பு, சமாதானம், சந்தோஷம், மன மகிழ்ச்சி, நீடிய பொறுமை, தயவு, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்குறார். இந்த கனியெல்லாம் ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். டெலஸ்கோபிக் மைக்ரோஸ்கோபிக் பக்கத்தில் இருக்கிறத அப்படி பார்க்கும். என்ன இது வைரஸ் இருக்குது, என்ன வியாதின்னு சொல்லு. மைக்ரோஸ்கோப். டெலஸ்கோப் என்ன பண்ணுன்னா தூரத்தில் பார்க்கும். கர்த்தர் உங்களை தூர பார்வைக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். பக்கத்திலே இருந்துக்கிட்டு இங்கேயே இருந்துச்சுட்டு இதே இருந்துச்சு திருச்சியிலே இருந்துச்சு இருக்காதீங்க. தூர உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவர் தூரமாக ஆண்டவர் பாருங்கன்றார். உபாகமம் 34:1 எடுத்து வாசிங்க. பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளில் இருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயாத் தேசம் அனைத்தையும், கீலேயாத்திலிருந்து தான் தேசம் மட்டும் நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனேசா என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள சமுத்திரத்தில் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோவார் வரைக்கும் உள்ள பேரீச்சை மரங்களின் பட்டினம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். ஆமென். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். ஆமென். பாருங்க, மோசேக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுக்குறார். நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் கொடுப்பேன். இவன் நெபோ மலை, அந்த மலையில் போய் நாங்களும் போய் பார்த்தோம். ஆனால் அவனுடைய கண் வந்து என்ன ஆகலையா, மோசையோட கண் என்ன ஆகலை, மங்கள ஆகலை. அதனால் அவன் யாரை பார்க்குறான்னா, வசனம் சொல்லுகிறது தான் வரைக்கும் பார்க்கிறான். கீலியாத்திலிருந்து தான் வரைக்கும், அதுக்கப்புறம் நப்தலி, அதுக்கப்புறம் யூதா, அதுக்கப்புறம் கலிலேயா, இதெல்லாம் பார்க்குறான். இவன் தூர பார்வை, அவனோட பார்வை பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் என்ன இருக்குன்னா ஜெரிகோ இருக்குது. அந்த ஜெரிகோவை அவன் பார்க்கல. அவன் எதை பார்த்தானா, தூரத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமான பூமியை ஆண்டவர் அவனுக்கு காட்டினார். ஆனால் எரிகோ
அவன் பார்க்கல. அவன் பார்த்தது டெலஸ்கோபிக் வியூ, நாட் அ மைக்ரோஸ்கோபி வியூ. நீங்கள் வேதாகமம் படிக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் டெலஸ்கோபிக் வியூவை கத்தர் கொடுக்குறார். படிக்கிறீங்க ஒரு வசனத்தை, புரியலன்னா பரவாயில்ல திருப்பி படிங்க, புரியலன்னா பரவாயில்ல திருப்பி படிங்க. படிக்க 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 நாள் ஒன்று வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். தூர பார்வை. என்ஜாய் யுவர் ரீடிங் ஆஃப் த பைபிள் டே பை டே, டே பை டே. டெய்லி என்ஜாய் பண்ணுங்க. படிக்கிறப்ப பைபிள் ஐயோ படிக்கணுமே அப்படின்னு படிக்காதீங்க, சந்தோஷமா படிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ சந்தோஷமா படிக்கும் பொழுது உன் இருதயம் மகிழ்ச்சியாலே நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உன் மேல தரிக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கை மதுரமாய், உங்க வாழ்க்கை மதுரமாய் மாறும். ஆமென். ஏன் மோசேக்கு அந்த சூழ்நிலை? மோசே தான் கூட்டு வரான். நெபோ மலை நாங்கள் போய் பார்த்தோம். அந்த நெபோ மலையிலேருந்து பார்த்தா எங்கள் கண்ணுக்கு தெரில. ஆனால் அவன் கண்ணுக்கு சொல்கிறான், கரெக்டாக சொல்கிறான். என்னென்னா அவன் இன்னும் கானானுக்குள்ளே போகல. ஆனால் கானானுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கீலியாத்துலேருந்து தான் வரைக்கும் உள்ள தேசத்தை ஆண்டவர் காமிக்கிறார். கலிலேயாவை காமிக்கிறார். எப்படிங்க காமிக்கிறாரு? 120 வயசு, கிளியராக பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்குறான். ஏன் போல? ஆனால் 2 காரியங்கள்னால மோசே போல. மோசே ஏன் போலன்னா, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் நீங்கள் படிச்சிங்கன்னா, அவன் தண்ணி இல்லாமல் நம்ம கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டப்படுறப்ப ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. போய் இவங்களை ஆண்டவரெலாம் இந்த ஆண்டவரை இவங்கெல்லாம் முறுமுறுப்பாங்க, நாங்கள் சாவறதுக்காக எங்களை கூட்டு வந்தீங்க அப்படின்றப்ப என்ன சொல்லுவாங்களாம், இவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பான். ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னு ஆண்டவர் சொல்வார், இந்த கண்மலையில் நான் வந்து நிற்பேன், ஓரப்பெண்ண கண்மலையில் நிற்பேன். வெளியே பார்க்கும் பொழுது ராக், சில மனுஷர்களை பார்த்தீங்கன்னா கோபமாக இருப்பாங்க, ஆனால் அவங்க உள்ளம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் கர்த்தர் என்ன செய்தார்னா, கண்மலைனா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அடித்தார்கள், அடித்த பிறகு தண்ணி புறப்பட்டு வந்தது. என்னாகும் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வார், நீ போய் என்ன பண்ணு, கண்மலை இடத்துல பேசு அப்படின்பார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், அதுக்கு நாங்கள் உங்களுக்கு தண்ணி தரோம், ஆண்டவரை விட்டுருவாங்க, நாங்கள் உங்களுக்கு தண்ணி தரோம். ஆரோனும் மோசையும் அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆண்டவர் அந்த ஒரு காரணத்துக்காகவே எங்கே அனுப்பலைங்க, சாதாரண பிரச்சனை. இன்றைக்கி அப்படின்லாம் பார்த்தா நம்ம எவ்வளோ மோசமாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை கிருபையாக மன்னிச்சு 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 விட்டு கடைசியில் அவனால் பார்க்கத்தான் முடிந்தது ஒழிய அவனால் என்ன செய்ய முடியல, போக முடியல. மேலேருந்து பார்க்குறான். ஏன் பார்க்குறான்னா, அவ்வளோ அற்புதம் செய்தவன், செங்கடலை 2ஆக பிளந்தவன், அது மாத்திரமல்ல தண்ணீரை ரத்தமாக மாற்றினவன். அதுக்கப்புறம் பார்வோனுக்கு எதிர்த்து நின்னான், பெரிய வல்லரசு எதிர்த்து நின்னான். யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்னா, நான் கானானை உனக்கு தருவேன். இதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆண்டவர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை கர்த்தர் வைத்திருக்கிறார். 31 ராஜாக்களை ஜெயிக்கணும். யார்? யோசுவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோர்தானை கடக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரிகோவை தகர்க்கணும். ஒவ்வொரு ஒன்றுன்னா முறியடிக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற மாதிரி யாருக்குமே செய்ய மாட்டார். காரணம் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். ஓடி வந்து கர்த்தர் இரக்கம் செய்வார். சொல்கிறான், நான் அவனுக்கு கொடுக்க போகிறேன் என்ன தேசம் தருமா? நான் ஆபிரகாமுக்கு சொன்னேன்டா, நான் ஆபிரகாமுக்கு சொன்னேன், ஈசாக்குக்கு சொன்னேன், யாக்கோபுக்கு சொன்னேன். இப்போ நீ என்ன பண்ணு, பெற்றுக்கொள்ளு, எல்லாம் சுதந்திரிச்சு கொள்வாங்க. ஆனால் நீ என்ன செய்ய மாட்ட, சுதந்திரிச்சிக்க மாட்டேன். அதுக்காக அவன் கோவிச்சுக்கிட்டானா? இவ்வளோ கஷ்டம். நம்மளாம் தான் நான் புலம்பி தள்ளிடுவோம்ல, நீங்களாம் ஒரு கடவுளா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன், பார்வன் மதியில் கஷ்டப்பட்டேன், வனாந்தத்தில் கஷ்டப்பட்டேன், மக்களெல்லாம் திட்டினாங்க, எல்லாத்தையும் நான் சேர்ந்துக்கிட்டேன். அப்போ அவனோட இருதயம் எப்படி இருக்கும் பாருங்களேன். அவனுக்கும் போகணுன்னு ஆசை இருக்காதாங்க? நீங்கள் டூர்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க, கடைசியில் நீங்கள் போகலன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சடா இங்கே இருக்க கொடைக்கானலுக்கு சொல்கிறேங்க, கஷ்டமாக இருக்கும்ல. எல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்கள் போகலன்னா நானும் வரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கடைசி நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் வர முடியல, சூழ்நிலை முயற்சி எப்படி இருக்கும்? அடச்ச என்னடா. இந்த கானானுக்கு 40 வருஷமாக சுற்றி வர இந்த மோசேக்கு ஆண்டவர் இந்த பாக்கியத்தை கொடுக்கல. பாகமம் 34 நாள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். சொல்லிட்டு அப்படியே போல ஆபிரகாமுக்கும் சொல்லியிருக்காரு, ஈசாக்குக்கும் சொல்லியிருக்காரு, யாக்கோபுக்கும் சொல்லியிருக்காரு, உங்களுக்கும் சொல்லியிருக்காரு. நீங்க கீழாகாமல் வாழாகாமல் நான் போகிற இடம் ஆஸ்வதிக்கப்படுறோம். நான் வருகையிலும் போகையிலும் நான் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவனாய் கர்த்தர் நல்ல பொக்கிஷ சாலையாக வானம் திறக்கும். அவ்வளோ நல்ல ஒரு ஹார்ட்டாக இருந்தால் அவன் ஏற்றுக்குவான் பாருங்க.
நான் சொன்ன தேசம் இதுதான்ப்பா, நீ பார்த்துக்கோ அப்படின்றாரு. சொல்லிட்டு ஆனாலும் இதை உன் கண் காணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. இவனுங்கெல்லாம் போகிறாங்க, சின்ன பயலுங்க, நான் பார்த்து வளர்ந்த பயலுங்க, இவனுங்கெல்லாம் போகிறாங்க நம்ம போலே அப்படின்னு கோச்சிட்டானா ஆபிரகாம்? சார் மோசே இல்லை, கோச்சிக்கல. சரி ஆண்டவரே. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். செத்தும் போயிட்டான். 120 வயசாச்சு. போதும் மோசே, நீ நீ ஓட்டம் போதும், நீ என்ன பண்ணு, என்கிட்ட வந்துரு, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய முடிவை கர்த்தர் கொடுத்தார். அவனை அடக்கம் பண்ணது யாருன்னா ஆண்டவரே அவனை அடக்கம் பண்ணார். ஆமென். எந்த மனிதனும் ஆண்டவர் தொடவில்லை, ஆண்டவரே அடக்கம் பண்ண ஆரம்பித்தார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நானும் அவ்வப்பொழுது எப்படி படிக்க வேண்டுமென்னா, உங்களுக்கு புரியலனாலும் படிச்சுட்டே இருங்க. ஒரு அப்பா சொல்லிக்கட்டு, நல்லா பைபிள்லாம் வாசிக்கணும், நான் என்ன பண்ணணும்ப்பா? அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், நீ தோட்டத்தில் போய் தண்ணி அரைச்சி இந்த கூடைனா இந்த ஒயர் கூடை மரையில் வச்சுருப்பாங்க பாருங்கள், மரத்தில் செஞ்ச கூடைங்க. இந்த கூடையில் தண்ணி எடுத்து செடிங்களுக்கெல்லாம் ஊற்றுனாராம். அவன் சொன்னானா, என்னப்பா இதில் எடுத்தால் தண்ணிலாம் கீழே விழுந்துருமே, பரவாயில்ல நான் சொல்கிறத நீ செய்யினாரான். அவன் தூக்கி கொண்டு போய் விட்டான், தனியாக கொட்டிச்சு. செடிக்கு ஊற்றுற நேரத்தில் அது தண்ணியே இல்லை. என்னப்பா இப்படி இருக்கு, நீ பரவாயில்ல ஊற்று அப்படின்னாரான். ஊற்ற ஆரம்பித்தான். தண்ணி எல்லாமே கீழே வலிஞ்சு போச்சு, செடிக்கு ஒன்றுமே போல. அப்போ என்ன இது ஃபுலிஷாக இருக்குது, ஒன்றுமே அவளையே, நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்ற சொன்னீங்க, ஆனால் செடி அதுக்கு தண்ணியே போல. அப்போ சொன்னாரான், செடிக்கு தண்ணி போல, ஆனால் அந்த கூடையை பாருனாரான். அந்த கூடை எப்படி இருந்துச்சுன்னா சுத்தமாக இருந்தான். நீ அள்ளி நீ கழுவ அது சுத்திகரிக்கப்பட்டது. நீ சொல்ல இயேசுவின் ரத்தம் உன் பாவங்களை கழுவ ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. வியாதி இருக்கும் என்று சொன்னால் வியாதியை வியாதிக்குரிய வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. தரித்திரம் இருக்கும் என்று சொன்னால் தரித்திரத்துக்குரிய வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தெல்லாம் திரும்பி சொல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தேவ வசனம் உங்களை பாதுகாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு புரியல, ஒருவேளை சங்கீதம் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னா படிங்க சங்கீதம் படித்து அதுக்குள்ளே ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, எரேமியாவுக்கு வாங்க, எசேக்கியேலுக்கு வாங்க. இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அதில் ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை மீண்டும் சொல்லுங்க. அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை உருவாக்கும். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தர் அந்த வார்த்தையில் கர்த்தர் உங்களுக்குள்ளே சுகமும், கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கவும், கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் சரித்திரத்தை தேவனுடைய வார்த்தை மாற்றி போடும். பிரச்சனைகள்லாம் மாறும், இருள் நீங்கும், நீ வெளிச்சமாக இருப்பா. உன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகள் சமாதானம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. வாசல் தாழ்பாள்களை என்ன பண்ணு, பலப்படுத்து, பூட்டுங்க. இயேசு நாமத்தினால ஆண்டோட வார்த்தை வைத்து பூட்டுங்க. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதங்களும் உங்களை வாய்க்காத போகும். ஆகவே எரேமியா சொல்கிறார், வசனம் எனக்கு எப்படி இருந்துச்சு என்று சொன்னால் அது எனக்கு மதுரமாக இருந்தது. 15-16 சொல்கிறோம், வார்த்தை எங்களுக்கு என்னவாக இருந்தது என்று சொன்னால் எரேமியாவில் சொல்கிறான், உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தை எனக்குள் சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. அதனால் பிசாசு என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. யாருடைய நாமம், வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு நாமம், யாருடைய நாமம், சிலுவையில் உங்களுக்காக எனக்காக மரித்து ரத்தம் சிந்தின நாமம் இயேசு நாமம். இயேசுவோட நாமம் விடுதலை கொடுக்கிற நாமம், இயேசு நாமம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற நாமம், சிலுவையில் வெற்றி எடுத்த நாமம். அவருடைய நாமம் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, எல்லா சாபத்தையும் உடைக்கிற நாமம் இயேசுவின் நாமம். பாவங்களை கழுவுறது மாத்திரமல்ல, உங்களை ஐஸ்வர்யனா மாற்றுவது இயேசுவின் நாமம். உங்கள் பாதைகளை செம்மையா ஆக்கிறது இயேசுவின் நாமம். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறபடினால் பிசாசு உங்கள்கிட்ட வர முடியாது, எந்த சோதனையும் உங்களுக்குள்ளே வராது. நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சந்தோஷமாக இருக்கவங்க ஆமென் சொல்லுங்க. க்ளோரி, ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. நம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல தேவனே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே இந்த நாளில்
இந்த ஆராதனை தேவன் நீங்கள் ஆசீர்வதிச்சு ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உடைய மகமையான பிரசனத்தினால நிரப்பின கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொருக்குள்ள தேவ ஆவியானவரை நீங்கள் வெளிப்பட்டு பலத்தையும் உன்னதமான பலத்தையும் நீங்கள் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் அதை உட்கொண்டேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தைப்படி ஆண்டவரே ஒவ்வொரு நாள் ஆண்டவரை வசனிக்கப்படுகிற வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் பதிந்து அவைகள் 30, 60, 100 பலன் தரத்தக்க கிருபையை தரும்படிக்கு நாங்கள் செபிக்கிற சுவாமி. 100 மடங்கு பலனை அடையத்தக்கதான கிருபை கொடுங்க. கணுக்கால் அளவு இருக்கிற மனுஷர்களுக்கு ஆண்டவரே முழங்கால் அளவு வரத்தக்கதாகும். முழங்கால் அளவு இருக்கிற மனிதர் ஆண்டவர் இடுப்பளவு வரத்தக்கதாகும். இடுப்பளவில் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் நீச்சல் ஆழத்துக்குள்ள கொண்டு போகத்தக்கதாக நம்முடைய வசனத்தை நாங்கள் பயன்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல தேசத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் அனுபவிக்கத்தக்க கிருபையை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. முள்ளாக சிக்குண்டு ஆண்டவரே இந்த வார்த்தைகள் வீணாக போகாதபடி ஆண்டவரே எங்களை நீங்கள் ஆசீர்வதித்து காத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசேக்கை பார்த்து விலகி போகாத, சித்தனாவை பார்த்து விலகி போகாதபடி ஆண்டவரே ரெகோபோத்தை அடையும் வரைக்கும் ஆண்டவரே கர்த்தருடைய தரிசனத்துக்குள்ள நாங்கள் ஓடத்தக்கதாக உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யத்தக்கதாக கர்த்தர் இடைப்படும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. இந்த நாளை இந்த வார்த்தைகள்னால எங்கள் இருதயம் சந்தோஷப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்கள் கட்டுக்கள் அறுக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. தொடர்ந்து நம்முடைய வார்த்தைக்குள்ள மகிமையை ருசிக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல இயேசுவாமி. ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. Did